இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தொடர்பில் போலீசார் பொதுமக்களுக்கு விளக்கம். புதிய பேருந்து கட்டணங்கள் அறவிடும் வரை சேவையில் ஈடுபட போவதில்லை தனியார் பேருந்து சங்கம். வீரவில பகுதியில் வைக்கோல் தேயில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பு. பல்பொருள் அங்காடியில் மதுபான கொள்ளை. மோதர சுதா கைது. நியூயார்க் விமான நிலையத்தில் கனடிய விமானம் விபத்து. 4 பேர் காயம். செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. இலங்கை போலீசாரினால் வெளியிடப்பட்டதை போன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் ஒரு பதிவு தொடர்பாக போலீஸ் ஊடக பிரிவு விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு தெளிவுபடுத்தியுள்ளது. நாட்டின் இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய சில முக்கிய விடயங்கள் குறித்து உங்கள் அவதானத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என பொதுமக்களுக்கு வழிகாட்டுவது போல் அமைந்துள்ள அந்த செய்தி எவ்வகையிலும் இலங்கை போலீசாரால் வெளியிடப்பட்டது அல்ல என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. போலீஸ் லட்சினை அல்லது பெயரை பயன்படுத்தி இவ்வாறான பொய் தகவல்களை பரப்புவது ஏதேனும் திட்டமிட்ட செயலா என்பது குறித்து கண்டறிய ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே சமூக வலைதளங்களில் பரவும் இவ்வாறான பதிவுகள் குறித்து அவதானத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் செயற்படுமாறு இலங்கை போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் வரை சேவையிலிருந்து விலகிக் கொள்ள சில தனியார் பேருந்து சங்கங்கள் தீர்மானித்துள்ளதால் இன்று காலை பிரதான பேருந்து நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தனர். கடந்த 21ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை திருத்தியமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதன்படி இலங்கை வெள்ளை டீசல் விலை அதிகரித்ததால் பேருந்து கட்டண திருத்தம் அவசியம் என பேருந்து சங்கங்கள் போக்குவரத்து அதிகாரிகளுக்கு தெரிவித்திருந்தனர். நேற்றைய தினமே பேருந்து கட்டண திருத்தத்தை வழங்குமாறு கோரியிருந்த போதிலும் அது நிறைவேற்றப்படாத காரணத்தினால் இன்றைய தினம் சேவையிலிருந்து விலக தீர்மானித்ததாக அச்சங்கங்கள் குறிப்பிட்டுள்ளது. வீரவில கங்கசிரிகம பகுதியில் நபர் ஒருவர் தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக வீரவில போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உயிரிழந்தவர் திஸ்ஸ மகாராம கங்கசிரிகம பகுதியை சேர்ந்த 63 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் தனது வயலில் இருந்த வைக்கோலுக்கு தீ வைத்துள்ள நிலையில் அந்த தீ அருகிலுள்ள ஏனைய வயல் பகுதிகளுக்கு பரவுவதை தடுக்க முயன்றுள்ளார். அவர் தீயில் சிக்கி பலத்த காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூறு பரிசோதனைக்காக திஸ்ஸ மகாராம வைத்தியசாலையின் மாற்றாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து வீரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்குழிய பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றினுள் புகுந்து அங்கிருந்த வெளிநாட்டு மதுபான போத்தல்களை திருடிய நபர் ஒருவரை முகத்துவாரம் போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் மோதர சுதா என அழைக்கப்படும் 21 வயதுடைய இளைஞர் ஆவார். மேல் மாகாண புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முகத்துவாரம் போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து 10 கிராம் 800 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏர் கனடா நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் நியூயார்க்கின் லாகாட்டியா விமான நிலையத்தில் தரையிறங்கிய பின்னர் தீயணைப்பு வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 தீயணைப்பு வீரர்கள் பலத்த காயமடைந்துள்ளனர். நியூயார்க் நகரில் நேற்று இரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் கனடாவின் மொன்ட்ரியல் நகரிலிருந்து சென்ற விமானம் ஓடுபாதையிலிருந்து நிறுத்தும் இடத்திற்கு நகரும் போது மோசமான வானிலை நிலைமையினால் தீயணைப்பு வாகனத்துடன் மோதியுள்ளது. இச்சம்பவத்திற்கு பின்னர் அவசர சேவை வாகனங்கள் விரைவாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டன. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் தீயணைப்பு வீரர்கள் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.